இலக்கணத்தின் மரபு அன்று முதல் இன்று வரை இரண்டாம் பகுதி. கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை இலக்கண நூல்களாக வீர சோழியம், யாப்பருங்கல காரிகை, யாப்பருங்கல விருத்தி, தண்டி அலங்காரம் போன்றவை தோன்றின. அந்த பொருள் இலக்கத்தின் வளர்ச்சி தான் அக இலக்கணம், புற இலக்கணம் என்றும், அதற்கு பின்பு யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்ற நிலையிலும், யாப்பிலக்கணத்தின் வளர்ச்சியாகத்தான் பாட்டியல் இலக்கணம் என்பன அமைந்தன. இவ்வாறு இலக்கண வளர்ச்சியில் தொல்காப்பியம் ஆணிவேராக அமைகிறது. தமிழ் இலக்கணம் பல்வேறு கிளைகளாக வளர்ச்சி அடைந்து செழித்தோங்க தொடங்கியது. தொடக்கத்தில் சிற்றிலக்கியங்கள், உதாரணமாக அகவல் என்று சொன்னா யாப்பு 4 வகைப்படும் அடிப்படையில் அகவற்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதில் பல வகைகள் பின்பு கிளைத்தன. இந்த கிளைத்ததில் நிறைய இலக்கியங்கள் தோன்றின. உதாரணமாக கலம்பகம் என்று ஒரு இலக்கியம், 18 உறுப்புகள் இருக்கு. பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு இலக்கியம், தூது என்ற ஒரு இலக்கியம். இவ்வாறு 300க்கு மேல் இலக்கியங்கள் தோன்றும் போது அந்த யாப்புக்கு மிகுதியான இலக்கணங்கள் தோன்றுகின்றன. அகம் புறம் என்ற நிலையில் புறத்திற்கு மிகுதியான நூல்கள் தோன்றவில்லை. புறப்பொருள் வெண்பா மாலை என்பது மட்டும்தான். இந்த 5 இலக்கண நூல்களில் புறம் பற்றிய செய்திகள் இருக்கும். தனி நூலாக அகத்துக்கு 4-5 நூல்கள் தோன்றியுள்ளன. ஆனால் புறத்திற்கு ஒரே ஒரு நூல் தான் தோன்றிற்று. 9ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தமிழ் இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. ஐயனார் இதனார் இயற்றிய இந்நூல் புறத்தை பற்றி கூறுகிறது. இந்திர காளியர் இயற்றிய இந்திர காளியம் பாட்டியல் இலக்கணமாக வெளிவந்தது. பாடல் புனைவதற்கான இலக்கணமாக இது விளங்கியது. யாப்பு நூல்கள் வெள்ளமென பெருகி வந்தன. சமண துறவியான அமிர்தசாகரர் இயற்றிய யாப்பருங்கலம், யாப்பருங்கல காரிகை ஆகியவை பின்பற்றப்பட்டன. தனித்த வளர்ச்சியாக யாப்பு மிகுதியாக வளர்ந்தது. அதற்கு காரணம் யாப்பின் அடிப்படையில் தான் இலக்கியங்கள் அனைத்தும் தோன்றின. யாப்பு யாப்பு என்றால் கட்டுதல் என்று பொருள். கவிதை அல்லது பாடல்கள் எழுதும்போது கடைபிடிக்கப்பட வேண்டிய விதிகளை சொல்வது யாப்பிலக்கணம். பூக்களை கோத்து மாலையாக கட்டுவது போல் சீர், தளை, அடி போன்றவற்றை கொண்டு பாடல் புனைவதற்கு யாப்பிலக்கணம் பெரிதும் துணை புரிகிறது. பாடல்களுக்கு அழகூட்டுவதாகவும் அமைகிறது இது. கா என்பது ஒரு எழுத்து, கலை என்பது ஒரு சொல். கலை, கோலம் என்று சொன்னா 2 சொற்கள் இணைகின்றன. அதற்கு பெயர் அசை. இந்த அசையில் சேர்ந்து 4 சொற்கள் வரும்போது சீர் என்றாகிறது. சீரில் இருந்துதான் யாப்பு தோன்றுகிறது. இந்த யாப்பில் இருந்துதான் யாப்பருங்கலம் என்பது தோன்றுகிறது. இக்காலகட்டத்தில் புதிய வடிவமாக பாவினம் வளர்ந்து வந்ததால் இலக்கணத்தின் தேவை அதிகரித்தது. இதன் விளைவாக இடைக்காலத்தில் சமண துறவியான அமிர்தசாகரர் இயற்றிய யாப்பருங்கலம், யாப்பருங்கல காரிகை ஆகியவை பின்பற்றப்பட்டன. 10ஆம் நூற்றாண்டில் யாப்பின் வளர்ச்சி விரைவாக இருந்தது. 96 நூற்பாக்களை கொண்டு மிகப்பெரிய படைப்பாக யாப்பருங்கலம் சிறப்பு பெற்றது. யாப்பருங்கல காரிகை கட்டளைக்கலித்துறையால் எழுதப்பட்டது. அகத்திணையலுக்கு களவியல், கற்பியல், பொருளியல் இவ்வாறு விளக்கமும் தர்றார். புறத்திணையல் ஒண்ணுதான். வீட்டு வாழ்க்கை, நாட்டு வாழ்க்கை, அதான் அகம்புறம். அதற்கு பின்பு இந்த அக வாழ்க்கை என்பது வளர்ந்த நிலையில் அடுத்தாற் போன்று வளர்வது தமிழ் நெறி விளக்கம் என்றொரு நூல். அதில் சிறிது விளக்கம் தருகிறார். அக வாழ்க்கை பற்றிய நூல்களில் அடுத்த நூல் அகப்பொருள் விளக்கம், நம்பி அகப்பொருள் விளக்கம் என்று அதற்கு பெயர். விளக்கம் என்னும் பெயரோடு வந்த முதல் நூல் தமிழ் நெறி விளக்கம். இயற்றியவர் பெயரை அறிய முடியவில்லை.
25 நூற்பாக்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. முதன்முறையாக தமிழ் இலக்கணத்தின் 5வது பிரிவாக அலங்காரம், அதாவது அணி, 11ஆம் நூற்றாண்டில் தோன்றிற்று. அணி என்றால் அழகு என்று பொருள். பாடல் வரிகளுக்கு அழகை சேர்ப்பது மட்டுமன்றி ஒரு பொருளை வேறொரு பொருளுடன் ஒப்புமைப்படுத்தி அழகுடன் எடுத்துச் சொல்லவும் உதவுகிறது அணி. அணிகளில் மிகச் சிறப்பான அணி உவமை அணி. பிற அணிகள் இதிலிருந்து தோன்றுவதால் இது தாய் அணி எனப்படுகிறது. ஒரு பொருளை வேறொரு பொருளுடன் ஒப்புமைப்படுத்தி அழகுடன் கூறுவது உவமை அணி. அணி என்பது தொல்காப்பிய பொருள் அதிகாரத்திலிருந்து வளர்ந்து வந்தது எனலாம். இதுவே உவமையின் வளர்ச்சியாக கொள்ளலாம். புத்த மத துறவி புத்தமித்திரர் தமது படைப்பான வீர சோழியத்தை 5 இலக்கண நூலாக படைத்தார். இதன் யாப்பு கட்டளைக்கலித்துறை. தொல்காப்பியம் 9 இயல்களில் சொல்வதை இது சந்திப்படலம் என்ற ஒரே இயலில் சொல்கிறது. 5 இலக்கண நூல்களாகிய வீரசோழியம், இலக்கண விளக்கம், சுவாமிநாதம் போன்ற நூல்களில் அக இலக்கணமும் உண்டு, புற இலக்கணமும் உண்டு. குணவீர பண்டிதரால் எழுதப்பட்ட நேமிநாதம் எழுத்து சொற்களுக்கான இலக்கணத்தை விளக்குகிறது. அவரது மற்றொரு படைப்பான வச்சனந்தி மாலை பாட்டியல் முறையை புகுத்தியது. நேமிநாதம் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. அதற்கு சின்னூல் என்றும் ஒரு பெயர் உண்டு. வெண்பாவில் அமைந்தது. குணவீர பண்டிதரின் மற்றொரு படைப்பு வெண்பா பாட்டியல். இதன் செய்யுளியலில் ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என்னும் 4 வகை புலவர்களுக்கும் இலக்கணம் சொல்லப்பட்டுள்ளது. இடைக்காலத்தில் குளம் போன்று போட்டு அதில் கவிதை எழுதிடுவான், தேர் போடுவான், அதில் கவிதை எழுதிடுவான், வேல் போடுவான், அதுல கவிதை எழுதிடுவான், வாழ் போடுவான், அதுல கவிதை எழுதிடுவான். அதுக்கு பேர் சித்திரக்கவி என்று பெயர். ஆனால் யாப்பருங்கலம் சித்திரகவி மாலை என்றே ஒரு தனி நூற்பா தருகிறது. 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 125 சூத்திரங்களுடன் சொல்லப்பட்ட இலக்கண காப்பியமான தண்டி அலங்காரம் பொது அணியியல், சொல் அணியியல், பொருள் அணியியல் என 3 பகுப்புகளை விளக்குகிறது. தண்டி ஆசிரியரால் எழுதப்பட்ட தண்டி அலங்காரம் அணிகளுக்கான இலக்கணத்தை விளக்குகிறது. முற்றிலும் வெண்பாவால் ஆனது, பொருளை விரிவாகச் சொல்வது. நம்பி அகப்பொருள் விளக்கம் நாற்கவிராசன் நம்பி என்னும் ஆசிரியரால் இயற்றப்பட்டது. அகப்பொருளை விளக்கமாக தருவதால் இப்பெயர் பெற்றது. நன்னூல் சிறந்ததோர் இலக்கண நூல் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. பவணந்தி முனிவர் 462 நூற்பாக்களால் படைத்திருக்கிறார். தரத்திலும் உள்ளடக்கத்திலும் தொல்காப்பியம் கொண்டிருந்த இடத்தை இடைக்காலத்தில் பெற்றிருந்தது நன்னூல். பொது நிலையில் ஆசிரியர் மாணாக்கர் என்ற நிலையில் மாணாக்கர் எவ்வாறு இருத்தல் வேண்டும், ஆசிரியர்கள் எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நன்னூல் பேசுகின்றது. தொல்காப்பியம் அந்த நிலையில் பேசுவதாக தோன்றவில்லை. சிறந்த ஆசிரியர்களுக்கு கொள்கை இருக்க வேண்டும், அவர்கள் மேன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும், உலகியல் அறிவு வேண்டும், உயர்ந்த குணம் வேண்டும். இதெல்லாம் ஆசிரியனுக்கு அடிப்படை. இடைக்காலத்தின் சூழலுக்கு ஏற்ப வழக்கில் இருந்த இலக்கண கூறுகளை கொண்டு நன்னூலை பவணந்தி முனிவர் சிறப்பாக படைத்திருக்கிறார். எழுத்ததிகாரத்தில் தொல்காப்பியர் உயிர் எழுத்து மெய்யெழுத்து என்று சொன்னார். நன்னூலார் ஆவி ஞான நமன என்று சொல்வார். இந்த உயிர் என்பதை ஆவியாக்குகிறார். வடமொழி செல்வாக்கு. பன்னிரு பாட்டியல் 15 ஆசிரியர்களால் எழுதப்பட்ட நூல். 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நவநீத நடனார் இயற்றிய நூல் நவநீத பாட்டியல். வரையறுத்த பாட்டியல் பரஞ்சோதியாரின் சிதம்பர பாட்டியல் 16ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த நூற்களாகும். திருக்குறுகை பெருமாள் கவிராயரின் மாறன் அலங்காரம், மாறன் அகப்பொருள், பாப்பாவினம், குமரகுருபரரின் சிதம்பர செய்யுட்கோவை ஆகியவையும் 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தவையே. இலக்கண நூல்களில் உரையாசிரியர்களின் பங்கு மகத்தானது. இளம்பூரணர், நச்சினார்க்கினியர்,
சேனாவரையர், தெய்வச் சிலையார், கல்லாடர் போன்றோர் தொல்காப்பியத்திற்கும், சாமுண்டி தேவநாயக்கர் புறப்பொருள் வெண்பா மாலைக்கும், குணசாகரர் யாப்பருங்கல காரிகைக்கும், மயிலைநாதர், ஊற்றங்கால் ஆண்டிப்புலவர், சங்கர நமசிவாயர் ஆகியோர் நன்னூலுக்கும் உரை ஆசிரியர்களாக பங்காற்றினர். இன்றும் பலர் உரை எழுதி வருகிறார்கள். தொடக்கத்தில் ஆசிரியம் வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இருந்தது. ஆசிரிய விருத்தம் என்று வளர்கிறது. கம்பன் காலம் வரை விருத்தப்பாக்கள் மிகுதியாக இல்லை. கம்பன் காலத்திற்கு பிறகு, சிந்தாமணி காலத்திற்கு பிறகு என்றே சொல்லலாம், சிலப்பதிகாரம், மணிமேகலை காலம் வரை யாப்பிலக்கணம் என்பது அகவல் பா, விருத்தப்பாக்களுக்கு வித்திட்டது சிலப்பதிகாரம் தான். பிற்காலத்தில் தோன்றிய இலக்கணங்கள் அனைத்தும், நூல்கள் அனைத்தும் ஆசிரிய விருத்தத்தால் ஆயவை. கம்பன் முழுவதும் விருத்தப்பா. 9ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த திருத்தக்க தேவரின் சீவக சிந்தாமணி விருத்த நடையில் யாப்பாக புனையப்பட்டது. 4 அடிகளாக ஒரே எண்ணிக்கையிலான சீர்களாக இயற்றப்பட்டது. விருத்தம் என்னும் முறை வளர்வதற்கு பேருதவியாக இது விளங்கியது. விருத்த முறை தோலாமொழி தேவரின் சூளாமணி, சேக்கிழாரின் பெரிய புராணம், கம்பரின் கம்பராமாயணம் போன்றவற்றில் பின்பற்றப்பட்டது. கம்பநாடர் செய்திருக்கிறது இந்த விருத்தப்பாக்களால் அவர் செய்திருக்கிறார். விருத்தப்பாக்களால் 10,500 பாடல்களை பாடியிருக்கிறார். எல்லாம் ஒரே மாதிரியான விருத்தம் அல்ல, அந்த இடத்துக்கு ஏற்றாற் போல, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றா போல பாடியிருக்கிறார். ஒரே நூலில் பல வகை பாக்கள் அமையலாம். ஏன்னா மாற்றங்கள் இருந்தால் தான் அவன் சுவையா படிப்பான். ஒரே பாவில் இருந்தால் அவன் சுவையா படிக்க மாட்டான். அதனால கலம்பகத்தில் பல வகை உறுப்புகள் இருக்கும். வெண்பா இருக்கும், விருத்தம் இருக்கும், ஆத்திரியம் இருக்கும், இவ்வாறு பல இருக்கும். ஏன்னா அவன் சுவையா படிக்க முடியும். இதற்கெல்லாம் அவர்கள் இலக்கணம் தோற்றுவித்தார்கள். இந்த நிலையில் யாப்புக்கு மிகுதியான இலக்கணங்கள் தோன்றின.